ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெல்கம் டு சாம் தல்ரி சீரிஸோட எபிசோட் 4. ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவெல்லாம் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் கதை புரியும். எப்பயும் போல இப்பயும் ஃபிளாஷ்பேக்ல இருந்து அந்த சீரிஸ் ஆரம்பிக்குது. ஹீரோ ஹீரோயின் படிச்சிட்டு இருப்பாங்களா, அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஹீரோ ஒரு பஸ்ல ஏறிட்டு அந்த டிரைவரை வண்டி எடுக்கூடாமே டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. நீ அழகா இருக்க, அப்படி இருக்க, இப்படி இருக்கன்னு. எதுக்குன்னா ஹீரோயின் லேட்டா வந்திருப்பாங்க. அவங்க ஏற வரைக்கும் இவர் திசை திருப்புறாராமா. அவங்க ஏறிட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் நல்லா இல்ல இல்ல வண்டி ஓட்டுங்க வண்டி ஓட்டுங்க அப்படின்றவாரு. ஹீரோயின் வந்து பார்த்தா டக்குனு ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி குஜால்ஸ் ஆயிடும். இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருப்பாங்கன்னா, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. ஆனா ஹீரோ மட்டும் ஒன் சைடா ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும். கடைசியில பார்த்தா ஹீரோயின் கையை விட்டு பர்ஸ் எடுத்துருவாங்க. பர்ஸ் அந்த காசுலாம் ஆட்டையை போட்டுருவாங்க. ஹீரோயினும் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. ரெண்டு சைடும் அழகான செரி பிளாசம் பூத்து இருக்கும். கொரியால வந்து வசந்த காலம்னா அந்த செரி பிளாசம் அப்படி கொத்து கொத்தா பூத்து இருக்கும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கும். அந்த செரி பிளாசம் பூ வந்து இதெல்லாம் கீழே விட்டுட்டே இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து பறக்க முறை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட முதல் காதல் வந்து சக்சஸ் ஆகுங்கிறது நம்பிக்கை. ஹீரோ இதை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஒரு இதெல்லாம் பிடிப்பாரு பாருங்க. ஹீரோயின் அப்படி கிட்டக்க வருவாங்க. இதை பார்த்தோன்னே ஓகே நம்ம லவ் சக்சஸ்டா அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்க முறை ஹீரோயின் அவங்க கிறுக்கு புத்தியை காட்டிடுவாங்க. கையை கடிச்சு அந்த இதில் அவங்க எடுத்துப்பாங்க. ஏய் என்னோட லவ் தான் சக்சஸ் ஆகும் அப்படின்னு இவங்க துள்ளி குதிச்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்தா ஹீரோ நீ ஜெயிச்சா என்ன, நான் ஜெயிச்சா என்ன, நானே அவுட் ஆயிட்டேன், இதுதானே அவுட் ஆயிக்கிறேன்னு இருப்பாரு. இப்போ 2023 நிகழ்காலத்தை காட்டுறாங்க. இங்க பார்த்தா ஹீரோயினோட அக்கா வந்து எல்லாருக்கும் கால் பண்ணி வேலை கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ஏற்பட்ட வதந்தியால ஹீரோயினோட அக்காவுக்கும் வேலை ரொம்ப போயிருக்கும். அவங்க எங்க அப்ளை பண்ணாலும் வேலை கிடைக்காது. ஹீரோயினோட தங்கச்சிக்கும் அதே நிலைமை தான். அவங்களுக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தான் ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா சுத்தம் தூக்கம் இல்லாம, வாழ்க்கை இல்லாம, நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டாளா, நம்ம பொண்ணால ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போச்சான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எங்க ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க மனசுல இருந்ததெல்லாம் பயங்கரமா கொட்டிட்டு பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிக்கிறதுனா உங்க வீட்டு குடி எங்க வீட்டு இல்ல, தலைக்கு ஏற அளவுக்கு குடிச்சிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்காத போதும் போதும் சொல்றாங்க. இவங்க எல்லாம் ஹீரோயின் கிட்ட வந்துல நீங்களாம் யாருப்பா அப்படிங்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து என்ன பழக்கம்னா, அவங்க ரொம்ப குடிச்சாங்கன்னா எல்லாமே மறந்துருவாங்க. யார் என்னங்கிறதே மறந்துருவாங்க. சுத்தி இருக்கவங்களே மறந்துருவாங்க. அப்படி ஃபிளாட் ஆயிடுவாங்க. அவங்க ஃபிளாட் ஆக போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இதுதான். இது கண்டுபிடிச்சோன்னே இவங்க 4 பேர் ஓடுவாங்க பாருங்க. கரெக்ட்டா அவங்களும் கீழ விழுவாங்களா? இவங்க 4 பேர் 4 வாக்குல இவங்க ஹீரோயின தாங்கலா பிடிப்பாங்க. அப்ப அந்த கரடி போட்டவன் சொல்லுவான், "டேய் 40 வயசுல நான் பண்ற வேலையாடா இதெல்லாம், என்ன விடுங்கடா" அப்படிம்பான். இப்ப மறுநாள் விடியுது. ஹீரோயின் வந்து வீட்ல வந்திருப்பாங்க. இவங்க, "எப்புட்றா அவ்ளோ குடிச்சோமே, நம்ம எப்படி கரெக்ட்டா வீட்டுக்கு வந்தோம்? இதுதான் நான். என்ன குடிச்சாலும் கரெக்ட்டா இருப்பேன்டா. கரெக்ட்டா வீட்டுக்கு வந்திருக்கேன் பாரு" அப்படிம்பாங்க. இப்ப இவங்க அம்மா காலையில ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஊர் ஊரா ஓடிட்டே இருப்பாங்கல்ல. போக வெளிய கிளம்புறாங்க. கரெக்ட்டா ஹீரோயின் அப்ப வந்து, "அம்மா நீ எங்கேயும் போ தேவையில்ல. உன் பொண்ண பத்தி நீ நம்புமா. நான் அப்படி பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? நான் அப்படி பண்ணலம்மா. சொல்லப்போனா என்னதான் எல்லாருமே கஷ்டப்படுத்திருக்காங்க. என் பாய் ஃப்ரெண்டையும் அவ வச்சுக்கிட்டா, என் வேலையும் பறிச்சுக்கிட்டா, அவ மேல தான் எல்லா தப்புன்னு இவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. இத கேட்டு ஹீரோயின் அம்மா இப்பதான் அவ்ளோ சாந்தமாறாங்க. ஆனா அவங்களுக்கு கோவமும் வருது. "நீ எதுக்கு விட்டு குடுத்து வந்த? நீ போராட வேண்டியதானே? நீ எதுக்கு தோத்தாங்குழி மாரி ஓடி வந்த இங்க?" அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "அம்மா நான் அதெல்லாம் பண்ணாம இருப்பேன்னு நினைக்கிறியா நீ? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என் தரப்பு நியாயத்த சொன்னேன். ஆனா யாருமே கேட்கலம்மா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. ஆனாலும் பண்ணிருப்பாங்க. சரி ஹாஸ்பிட்டல்ல போயாவது பேசலாம்னு போனோம்னா, அது ஸ்க்ரீன மூடி இருக்கும். சுத்தி எல்லா மீடியாவும் வந்து என்ன சுத்து போட்டுருவாங்க. என்ன அவ்ளோ கஷ்டப்படுத்துற மாரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்ன அங்க வாழவே முடியாம ஆக்கிட்டாங்க. நாங்க இருந்தேன்னா என்ன கொன்றுப்பாங்க. அதனால தான் நான் இங்க வந்தேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டோனே நம்ம கூட நினைப்போம், ஹீரோயின் நம்ம இப்ப சாந்தமாயிருவாங்கன்னு. அவங்க மனசுல கஷ்டமா இருந்தா ஓட தான் வேணும். சோ ஓட ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க ஓடுறத பார்த்து ஹீரோவும் இப்ப ஃபாலோ பண்ணி இவனும் ஓட ஆரம்பிப்பான். "என்னம்மா உங்க பொண்ணுங்கலாம் உங்கள கஷ்டப்படுத்துறாங்களா? உங்க பொண்ணுங்கலாம் உங்கள கஷ்டப்படுத்துனா தான் நீங்க ஓடுவீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்ப. ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க? ஏன்னா நான் எப்போதும் ஜாகிங் பண்ணுவேன். என் கூட யாருமே வரமாட்டாங்க. நீங்க வரீங்களா? ஹேப்பியா இருக்குமா" அப்படிம்பான். இத கேட்டு ஹீரோயின் அம்மா, "அட பாவி" அப்படிம்பாங்க. அப்புறம் ஹீரோ கேட்பாரு, "என்னம்மா நாளைக்கு கடல் செடி எடுக்க போறோமா? எல்லாரும் அங்க அசெம்பிள் ஆயிரோம் ஓகேவா?" அப்படிங்கும்போது ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க, "நீ வர வேணாம். ஹீரோயின பார்க்குற மாரி சிச்சுவேஷன்ல உன்ன நீ ஈடுபடுத்திக்காத. நீ வராத" அப்படிங்கும்போது ஹீரோ மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். அவர் கேட்பாரு, "அம்மா என்ன இருந்தாலும் நான் தான் உங்க கூடயே இருக்கேன் இந்த ஊர்ல. உங்கள அம்மா அம்மான்னு மூச்சுக்கு 300 தடவ கூப்பிடுறேன். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு உங்க சொந்த பொண்ணு தானே பிடிக்குது. இதுக்கு தான் எனக்கு சொந்த அம்மா இருந்திருக்கணும். என்ன பண்ண?" அப்படிங்கும்போது, "அடிப்பேன் பாரு. நான் என்ன சொல்றேன், உங்க 2 பேர் நல்லதுக்கு தான் சொல்றேன்" அப்படின்னு ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் இவர் ரொம்ப நொண்டுவாரா, அத பார்த்துட்டு ஹீரோயின் அம்மா, "என்னாச்சு என்னாச்சுன்னு?" கேட்பாங்க. அப்ப இவர் சொல்லுவாரு, "அம்மா நேத்து நைட் சரக்க போட்டு கீழ விழுந்துட்டேன்ம்மா" அப்படிங்கும்போது, "இந்த சரக்கும் நீயும் போய் தொலைடா நீ" அப்படிம்பாங்க. அப்புறம் ஹீரோ ஆஃபீஸ் போவாரு. அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன், "டேய் ஒரு லவ் ஃபெயிலியர்னா எத்தன நாள் தான் அந்த பொண்ண நினைச்சிட்டே இருப்ப? நீ இன்னுமே திருந்தல. இன்னும் நீ அவன தான் லவ் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா நேத்து நைட் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஹீரோயின் ரொம்ப மட்டையா இருப்பாங்களா, அவங்கள தூக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணுங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். இவர் நான் உப்பு மட்டும் தூக்குறேன்டா. என் செல்லத்த நான் தான்டா தூக்குவேன்னு இவர் வந்து போறாரு. எல்லாரையும் இவர் முதுகுல ஏத்தி விடுறாங்க. நல்லா தான் போய்க்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துருது. அப்படியே எழுந்திக்கிறாங்க பாருங்க அங்கேயே. அப்படியே ஹீரோ வந்து கீழ விழுந்து ஒரு முட்டி செம்ம அடி பட்டுரும். ஹீரோயின் ஆனா சேஃபா லேண்ட் ஆயிடுவாங்க. என்ன அவங்களுக்கு மண்டையில லைட்டா அடிபடும் அவ்வளவுதான். இங்க சிட்டில அந்த ஹீரோயினோட பழைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா, இவன் தானே பாய் ஃப்ரெண்டுன்னு அவங்களுக்கு தெரியும். என்ன அவங்க உண்மையில அப்படி பண்ணாங்கன்னா, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். இதெல்லாம் பார்த்து அவன் கடுப்பாயிட்டு இருப்பான். அந்த வில்லி தற்கொலை பண்ணிக்க போறேன், தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு, இது இப்ப ஹேப்பி ஆயிரும். இப்ப ஸ்டூடியோக்கு வந்து அதோட பொருள்லாம் எடுக்க வந்திருக்கும். அது பொருள் மட்டுமா எடுக்க வந்திருக்கும்? இல்ல. ஹீரோயினோட ப்ராஜெக்ட் அவங்க வச்சிருந்த ஐடியாவையும் திருடிட்டு போக வந்திருக்கும். திருடிட்டும் போயிடும். அங்க வேலை பார்த்த மத்தவங்கலாம் வந்து திட்டுவாங்க. "உனக்கு வெட்கமாவே இல்லையா கொஞ்சம் கூட? அவ்வளோ சீன போட்டு நீங்களலாம் இருக்கிற. ஆனா தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வாழ்க்கையே அழிச்சுட்ட. அவங்க தான் இப்ப கஷ்டப்படுறாங்கங்கும்போது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்குலாம் ஒண்ணு தெரியுமா?
தெரியுமா, எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மட்டும் இருக்கு. ஒரு மேகசின் ப்ராஜெக்ட்ங்கும்போது, அந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலா ஹீரோயினோட ப்ராஜெக்ட் தான். அது ஹீரோயின் இப்ப வந்து அவங்கள சுத்தமா ஒடுக்குறனால, அவங்களோட கெரியரே ஸ்பாயில் ஆனனால, இதுக்கு வந்திருக்கும் அந்த ப்ராஜெக்ட். இதெல்லாம் கேட்டு அந்த அசிஸ்டன்ட்ஸ்லாம் ரொம்ப கொந்தளிப்பாங்க. இங்க கிராமத்துல ஹீரோயின் அம்மா. ஹீரோயின் தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிடுவாங்க. "இங்க பாரு என் பொண்ணு இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கா" அப்படின்னு எல்லா கதையும் சொல்லிட்டு, "உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா என் பொண்ண பத்தி? சின்ன வயசுல எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது யார் ஹெல்ப் பண்ணுவா முதல் ஆளா? என் பொண்ணு தான் போய் ஹெல்ப் பண்ணுவா. நல்ல பொண்ணு தானே இவ. உங்களுக்குலாம் மறந்து போச்சாம்பாங்க." ஆனா இவங்களுக்கே மறந்து போயிருக்கும். அது வேற டிபார்ட்மெண்ட். இப்ப ஊருக்கே பரவ ஆரம்பிச்சுரும். இப்ப கிராமத்துல அரசல் புரசலா பேச ஆரம்பிப்பாங்க. கடைசில எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருங்க. ஹீரோவ இவ ஏமாத்துனால, நல்ல வாழ்க்கை வேணுங்கிறதுக்காக ஏமாத்திட்டு போனால, இவளுக்கு இது வேணும் தாங்கிற மாரி ஒரு அண்டர்லைன் போட்டு முடிச்சு விட்டுருங்க இதுங்க. ஹீரோ ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு ஒரு கால் வரும். பார்த்தா ஹீரோயினும், ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டும் இருப்பாங்க ஃபோன் டிஸ்ப்ளேல. அப்பதான் இவருக்கு ஞாபகம் வரும். நேத்து பிரச்சனையில ஹீரோயின் ஃபோன் இவர்கிட்ட இருந்திருக்கும். கால் அட்டெண்ட் பண்றாரு பாரு. ஹலோ எதுக்கு ஒருத்தவங்க சொல்றாங்களா கூட கேட்காம அவன் பாட்டுக்கே பேச ஆரம்பிச்சுருவான். "இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் தப்பு ஓகேவா? நீ முதல்ல மன்னிப்பு கேளு. உன்னால என்னெல்லாம் டார்ச்சர் பண்றாங்கடி. நான் என்னடி பண்ணேன்னு" இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பான். இத கேட்ட ஹீரோக்கு கோவம் வந்துரும். "யார நீ மன்னிப்பு கேட்க சொல்ற?" ஆரம்பிச்சுருவாரு. அத கேட்ட அவன், "என்ன ஆம்பள குரல்லாம் கேட்குது? நீ ஏன் பேசுற அவ ஃபோன்ல இருந்து? என்ன அதுக்குள்ளயும் அவ ஒரு ஆள செட் பண்ணிட்டாளா? அவ தான் என்ன ஏமாத்திருக்கா" அப்படின்னு இவன் பாட்டுக்கே பேச ஆரம்பிப்பான் லூசு பையன் மாரி. இப்ப இங்க ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் இருக்கான் தெரியுமா? அவன் வந்து ஹீரோயினோட ஊருக்கு வந்திருப்பான். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. கார்ல போயிட்டு இருக்கும்போது அவன் டிரைவர் கிட்ட போயிட்டு, "எப்பா இந்த லொகேஷன்லாம் எங்கேயோ பார்த்துருக்கேன்ப்பா நான். இதெல்லாம் என் கனவுல பார்த்துருக்கேன்ப்பா" அப்படின்னு இவன் சொல்லுவான். அத கேட்டு அந்த டிரைவர் வந்து, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க தான் வந்து நீங்க கல்யாணம் பண்ண பொண்ணு எடுத்தீங்க. ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு அவன் கேட்பான். இவன் டிரைவர் மட்டும் கிடையாது, அசிஸ்டன்ட் கூட. இவனுக்கு பிஏ மாரி. கரெக்ட்டா இவங்க கார் கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினோட அக்கா அங்க உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின், "நீ உடனே வா, நான் உன்ன மீட் பண்ணுவேன். என் ஃபோன தா" அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் பார்க்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மருந்து வாங்கிட்டு போணும்னு ஹீரோ மருந்து வாங்குவாரு. இவருக்கு அவ்வளோ பெரிய அடிபட்டுருக்கும். அதெல்லாம் வந்து இவருக்கு பெருசா தெரியாது. அப்புறம் இவரு போய் ஹீரோயின மீட் பண்ணுவாரு. ஹீரோயின் எடுத்தோனே, "ஃபோன தா ஃபர்ஸ்ட் நீ" அப்படிம்பாங்க. அதுக்கு ஹீரோ, "என்னப்பா இப்ப தானே வந்திருக்கேன். அதுக்குள்ளயும் ஃபோன தாங்கறியேப்பா" அப்படிம்பாரு. கரெக்ட்டா ஃபோன் குடுக்கும்போது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவான் பாரு. அவங்க தான் டிஸ்ப்ளேல அந்த ஃபோட்டோ வச்சிருக்காங்களே. ஹீரோவும் பார்ப்பாரு, ஹீரோயின் பார்ப்பாரு. இங்க இதே சமயத்துல இவங்க மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிரும். இந்த மாரி ஹீரோயின் ஏமாத்தப்பட்ட விஷயங்கள்லாம். ஹீரோவ தவிர. ஹீரோ இப்ப ஹீரோயின் கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு வீட்டுக்கு. அப்ப ஹீரோ கேட்பாரு, "அவர் யாரு உன் பாய் ஃப்ரெண்டுங்கும்போது?" "ஆமா, என் பாய் ஃப்ரெண்ட்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் ரியாக்ஷன் குடுப்பாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அக்கா தங்கச்சி கிட்ட, "இது மாரி ஹீரோ கேட்டான்டி, லவ்வர் இருக்கான்னு." "ஆமான்னு சொல்லிட்டேன்டி" அப்படிங்கும்போது, "ஏய் லூசாடி உனக்கு, அம்மா காலைல எல்லார்கிட்டயும் சொன்னாங்கல்ல, அது ஊரே காட்டு தீ மாரி பரவிருச்சு. பச்சையா நீ மாட்டப் போற. எப்ப அவனுக்கு தெரிய போகுதோ தெரியல. ஆனா உனக்கு கூடிய சீக்கிரமே ஹீரோக்கு எல்லாம் தெரிய போகுது. உன் மானமே பறக்க போகுது" அப்படின்னு இவங்கலாம் பேசுவாங்க. இவர் நைட்லாம் ஒரே சிந்தனையில இருப்பாரு. இவ எங்கருந்து போய் அவன லவ் பண்ணா? அவ ரொம்ப கேவலமான பிறவியா என் கண்ணுக்கு தெரியுதானே! இப்ப மறுநாள் விடியுது. எல்லாருமே இந்த செடிய எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் பக்கத்துல இவரு போய் உட்காந்துப்பாரு. உட்காந்துட்டு, "என்ன அவன் என்ன அவ்ளோ நல்லவனா?" அப்படின்னு இவரு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின், "ஆமா நல்லவன் தான். ரொம்ப நல்லவன்" அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. சரி அவன் என்ன பண்ணுவான் சொல்லு அப்படிங்கும்போது, "அவரு என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு." ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. சும்மா மொட்டையா சொல்லாத. கரெக்ட்டா சொல்லு" அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, "எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன முதல்ல அவர் தான் புரொடெக்ட் பண்ணுவாருன்னு" ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ, "அவனா? அவன் பேசுனத வச்சு அவன புரொடெக்ட் பண்ணிக்கிட்ட மாரி தானே இருந்துச்சு. சரி ரைட். மேல மேல சொல்லு" அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின், "என்ன பிரச்சனை வந்தாலும் என்னதான் அவன் நம்புவான்" அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க பாருங்க. "அவனா? பிரச்சனை உன் மேல இல்லன்னு எனக்கு தெரியுது. ஆனா உன்ன மன்னிப்பு கேட்க சொன்னானே" அப்படின்னு இவர் நெனச்சுப்பாரு. இதெல்லாம் கேட்டு அவருக்கு அந்த இடத்துல இருக்கவே முடியாது. கெளம்பிடுவாரு. ஹீரோ அங்க இருக்கவங்ககிட்டலாம் பேசிட்டு இருப்பானா, அத பார்த்து ஹீரோயினும் அவங்க தங்கச்சியும், "ஏய் அவன்கிட்ட சொல்றாங்களாடி என்ன பத்தி" அப்படிங்கும்போது, "ஆமா இப்படி பச்சையா புழுகுனா எப்ப வேணாலும் ஹீரோக்கு தெரிய தான் போகுது அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்லிடும். ஆனா அங்க இருக்கவங்கலாம் என்ன பேசியிருப்பாங்கன்னா ஹீரோ கிட்ட, "எதுக்குப்பா அவ கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? கல் நெஞ்சக்காரி. உன்ன எப்படி பிரேக்கப் பண்ணிட்டு போனா? பட்டணத்து வாழ்க்கைக்காக உன்ன விட்டுட்டு போனவ கூட எதுக்குப்பா நீ பேசுறன்னு" பேசிட்டு இருந்திருப்பாங்க. இத கேட்ட ஹீரோயினுக்கு இப்ப தான் தெரிய வருது. "ஓ! இந்த ஊர் உலகமே இதான் நெனச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ! சார் தான் என்ன பிரேக்கப் பண்ணாரு. நான் ஒண்ணும் பிரேக்கப் பண்ணலன்னு" இவங்களுக்கு தோணுது. இப்ப தான் ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க அதுக்கப்புறம் திருப்பி ஹீரோ கிட்டயே போகணும்னு நெனைப்பாங்க. ஆனா ஹீரோ தான் இல்ல வேணாம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வாசல்லே நின்னு கேட்டிருப்பாங்க. "நீ இல்லாம என்னால வாழ முடியாது" அப்படி கெஞ்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ தான் கல் நெஞ்சக்காரர் மாரி பிரேக்கப் பண்ணியிருப்பாரு. அங்க எல்லாரும் ஹீரோவ புடிச்சு இழுக்கும்போது, அவர் கையில இருந்த அந்த கடல் பாசி ஹீரோயின் மூக்குல விழுந்துரும். அத பார்த்துட்டு இவரு ஹீரோ சும்மா விடலாம். இவர் சிரிப்பு காட்டி ஒழுங்கேத்துவாரு. அத பார்த்தா ஹீரோயின் டென்ஷன் ஆயி அங்க பக்கெட்டா குமிஞ்சிருக்க எல்லா கடல் பாசி எடுத்து ஒண்ணு ஒண்ணா மேல அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கடல் தாவரத்த எடுத்து அடிப்பாங்க. இத பார்த்த ஹீரோவும் அடிப்பாரு. இப்படியே இவங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் அம்மா வந்து, "ஏய் என்ன நடக்குது அங்க?" அப்படின்னு மிரட்டுவாங்க. அப்புறம் ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க, "இங்க பாருங்க 2 பேரும், நீங்க 2 பேரும் தான் மரியாதையா இது எல்லாத்தையும் பொறுக்கி வைக்கணும். புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இப்ப இவங்க 2 பேரும் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது, ஹீரோயின் சொல்லுவாங்க ஹீரோ கிட்ட, "இங்க பாரு மரியாதையா எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்லு. நீ தான் என்ன பிரேக்கப் பண்ண. நான் உன்ன பிரேக்கப் பண்ணல. ஓகேவா?" அப்படிங்கும்போது, அப்ப ஹீரோ, "ஓ! நான் தான் உன்ன பிரேக்கப் பண்ணேனா? சரிம்மா, சரிம்மா. நானே பிரேக்கப் பண்ணேன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுறேன்மான்னு" இவரு சொல்லுவாரு. அப்புறம் ஹீரோ சொல்லுவாரு, "நேத்து நைட் சண்டையில நீ கேட்ட தெரியுமா? ஏன் யாருமே என்கிட்ட நீ பண்ணியா? பண்ணலையா? நீ அந்த பொண்ண அடிச்சியா? இல்லையான்னு கூட கேட்கலன்னு. நான் சொல்றேன் இப்ப அதுக்கு ஆன்ஸர். நான் ஏன் கேட்கல அப்படின்னா, எனக்கு உன்ன பத்தி நல்லா தெரியும். நீ சொல்லணும்னு கூட எனக்கு அவசியம் கிடையாது. நீ அப்படி பண்ண மாட்ட. நீ அப்படி பண்ற டைப் கிடையாது. உன்னால அத பண்ணவும் முடியாது" அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. இத கேட்ட ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயி அப்படியே ரொம்ப வந்து உணர்ச்சி வசமாயிடுவாங்க. அப்படியே அதோடயே அவங்க வீட்டுக்கு போவாங்க. கரெக்ட்டா வந்து பார்த்தா, ஹீரோ வாங்கி வச்சிருந்த மருந்தும் வெளிய இருந்திருக்கும். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிக்கும். இப்ப ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண வராரு. அப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிடுறாங்க. "ஏய்! நீயும் ஏன் அவள கஷ்டப்படுத்துற? என்ன 2 எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன அவள கொடுமைப்படுத்துறீங்களா?" அப்படின்னு இவங்கள மிரட்டுவாங்க. அப்பதான் இவருக்கே தெரிய வரும். "ஓ! அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா?" அப்படின்னு இப்பதான் இவருக்கே எல்லா விஷயம் தெரிய வரும்.
அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு பேசுவாரு. "ஏன் இப்படி பொய் சொன்ன நீ? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு ஏன் பொய் சொன்னேங்க மாற?" "ஆமாண்டா பொய் சொன்னேன். அதுக்கு என்ன இப்ப? ஃபோட்டோவோட இருக்குது. நீ அத பார்க்கற. நான் பொய் சொல்லாம இருந்தா எனக்கு அசிங்கமா இருக்காதா? அவன் வந்து என் லவ்வரும் கிடையாது. என் பாய் ஃப்ரெண்டும் கிடையாது." இத கேட்ட ஹீரோ அப்படியே ஷாக் ஆயி நிப்பாரு. இப்ப ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. ஹீரோ போயிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு நல்லா ரிஹர்சல் பண்றாரு. "ஏய் நான் உன்ன லவ் பண்றேன்டி. ஏய் நான் உன்ன லவ் பண்றேன்டி" அப்படின்னு மாத்தி மாத்தி பேசி பேசி பார்த்துட்டு ஒரு கட்டத்துல ஹீரோயின் கிட்ட போய் சொல்லிடுறாரு. ஹீரோயின் அத பார்த்துட்டு கிட்ட வந்து, "யாருப்பா நீ?" அப்படின்ருவாங்க. ஏன்னா அவங்க தலைக்கு மேல குடிச்சிருப்பாங்க. அப்படியே கீழ விழுந்துருவாங்க. இப்ப ஹீரோ தான் இவங்கள தூக்கிட்டு போற ரேஞ்சுக்கு ஆயிடும். கஷ்டப்பட்டு பிரிப்பேர் பண்ணி எல்லாம் நாஸ்தியா வேற போயிடுவான். ஹீரோ நொந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு முழிப்பு வந்து நின்றுவாங்க பாருங்க. அப்படியே தொம்முனு கீழ விழுந்துருவாங்க. இவர் பார்த்தா ஹீரோயின் பைக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்கும். அந்த கிஃப்ட்ல ஒண்ணு எழுதியிருக்கும். "ஏய் இங்க பார்றா உன்ன லவ் பண்றேன்னு எனக்கு தோணுதுடா. ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு ஹீரோயின் எழுதியிருப்பாங்க. இத பார்த்த ஹீரோ துள்ளி துள்ளி குதிப்பாரு வானத்துக்கும் பூமிக்கும். அப்ப ஹீரோயினுக்கும் போதை லைட்டா கம்மியாயி முழிச்சு பார்ப்பாங்க இவர் குதிச்சிட்டு இருக்காரு. ஓகே ஓகே பையன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டான் போல. என்ஜாய் என்ஜாய் நினைச்சுப்பாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் சிரிக்க சந்தோஷமாக இந்த எபிசோட் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நல்ல நல்ல சீரிஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நன்றி, பை.